மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இதுவரை எமது நாடு பார்த்திராத கண்டிராத நிதி கொள்ளைதான், மோசடிதான் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 715 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ரூபாயில சொல்றதா இருந்தா 216 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் நாட்டை விட்டும் கடத்தப்பட்ட செய்திதான் நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரும் அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக பேசப்பட்டது. இந்த ஒரு விடயம் எப்படி வெளிவந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் கோப் குழுவுல இந்த ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு ஊழல் எப்படி, இந்த ஒரு மோசடி, இந்த ஒரு கடத்தல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலியான நிறுவனங்களை உருவாக்கி அதற்கான ஆவணங்களை தயார் செய்து உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யணும், அதுக்கு தேவையான எந்திரங்களை இறக்குமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்களுடைய பெயர் பட்டியல், அதற்கான விலைவாசிகள், இதற்காக வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டு வங்கிகளுக்கு இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு டிடி முறையில தான் இங்கிருந்து பணங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் நஞ்ச பணம் கிடையாது, கிட்டத்தட்ட 715 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இப்படி போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு விடயம் குறித்து 2 அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு அறிக்கை சுங்க திணைக்களத்தினால பொலிஸ்மா அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. மற்றொரு அறிக்கை சிஐடியினர் விசாரணைகள் மூலம் அறிந்த விடயங்களை கோப் குழுவுல அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. பொலிஸ்மா அதிபருக்கு சுங்க திணைக்களம் 3 அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு அறிக்கை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியும் பிப்ரவரி மாதமும் அதுபோக மார்ச் மாதமும் அப்படின்னு சொல்லி 3 அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையில் அவங்க என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 105 நிறுவனங்கள் இந்த பகற்கொள்ளையில் ஈடுபட்டதாகவும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் டிடி முறையில தான் 715 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வெளிநாடுகளுக்கு கடத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு அறிக்கையை பொலிஸ்மா அதிபர் சிஐடியினருக்கு அனுப்பி வச்சதன் காரணமாக சிஐடியினர் விசாரணைகளை தொடங்கி இவர்கள் விசாரணையில் கண்டறிஞ்ச விஷயங்களை கோப் குழுவில் அறிக்கையாக சமர்ப்பித்தாங்க. அவங்களுடைய அறிக்கையில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 55 நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கென 227 வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டதாகவும் இந்த 715 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்ல வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கு பரிவர்த்தனை செய்வதற்காக கிட்டத்தட்ட 24,300 டிடி பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாகவும் இதன் மூலம்தான் குறித்த பணம் கைமாறப்பட்டிருக்கு, பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சதாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக அரச மற்றும் தனியார் வங்கிகள் என்று 13 வங்கிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இந்த நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒரு நிறுவனம் அடையாளப்படுத்தப்பட்டு இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபரை அதிரடியாக சிஐடியினர் கைது செய்து விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43 நிறுவனங்களுடைய இயக்குநராக இவர் இருந்ததாகவும் இவர் மூலமாக 43 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் டிடி முறையில் வெளிநாடுகளுக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டறிந்ததாக குறித்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இவருடைய பணி என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கின்ற தரகர்களூடாக பணங்களை பெற்றுக்கொண்டு அதற்கான ஆவணங்களை தயார் செய்து ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு நிறுவனமோ இருப்பதாக கூறி அதுக்கு தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்யணும், அல்லது எந்திரங்களை இறக்குமதி செய்யணும், அல்லது தொழிற்சாலைக்கான மெட்டீரியலை இறக்குமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆவணங்களை தயார் பண்ணி அதற்கான விலைவாசிகளை விலைப்பட்டியலை தயார் செய்து அப்படியே வங்கிக்கு சமர்ப்பித்து வங்கியினூடாக டிடி முறையில் பணத்தை ஒப்படைத்து தான் குறித்த 43 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை அனுப்பி வச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் விசாரணை தெரிய வந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறித்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பண பரிவர்த்தனைக்கு வங்கிகள் இருக்கின்ற உயர் அதிகாரிகளும் துணை போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் விசாரணை தெரிய வந்தது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டதோட மேற்கொண்ட விசாரணையில துபாயில் இருக்கின்ற பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒரு தலைவன், அவனுடைய போதை வர்த்தகத்தினூடாக ஈட்டப்பட்ட பணங்களும் இது போன்ற முகவர்களினூடாக தரகரினூடாக கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பணங்களும் இப்படி வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு, துபாய் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்ததாகவும் அதற்கு பிற்பாடு இந்த பரிவர்த்தனையில் ஈடுபட்ட பாதாள உலக கும்பலை சேர்ந்த 2 நபர்களை இன்டர்போலுடைய உதவியோடு கைது செய்து நாட்டுக்கு வரவழைத்து விசாரணைகள் நடத்தி இப்போது அவர்கள் விளக்குமறையில் இருப்பதாகவும் குறித்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்தவர் இப்போது விளக்குமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு திடுக்கிடும் செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற கருப்பு பணங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 715 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இப்போது வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட கடத்தப்பட்ட சம்பவம் தான் பதிவாகிருக்கு. எந்த ஒரு பொருளும் நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்படல, தொழிற்பற்றறைகளுக்கு கொண்டு செல்லப்படல, உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படல, ஏற்றுமதியும் நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான் கண்டறியப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் போலியான ஆவணங்களை தயார் செய்து கருப்பு பணங்களை வெள்ளையாக்குகின்ற பணியைத்தான் இவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விசாரணையில சிஐடியினர் கண்டுபிடிச்சிருக்காங்க.
கடந்த சில தினங்களுக்கு முன்னால வந்து பாதையோரமாக நிறுத்தி வைத்த ஒரு திருவிலுக்குள்ள 30 மில்லியன் பணம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கைப்பற்றப்பட்டதாகவும் சிஐடி தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பணம் குறித்த விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் தான், இது போன்ற ஒரு பண பரிவர்த்தனை செய்கின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த பணத்தை பதுக்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பணம் அதிரடியாக கைப்பற்றப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்த விசாரணையை இப்போது சிஐடி தொடங்கியதாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இந்த ஒரு பகல் கொள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது தொடர்ச்சியாக நடந்து வந்த பின்னணியில தான் இந்த ஒரு விஷயம் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கு. இந்த காலப்பகுதியில் யார் ஜனாதிபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவங்க. ரணில் விக்ரமசிங்க அவங்க 2 விஷயத்தை செய்து முடிச்சாங்க. ஒன்று வந்து IMF உடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்களது லஞ்ச ஊழல் சட்டம் அப்படின்றது வந்து சர்வதேச தரமிக்கதாக இல்லை, அதை நீங்க சர்வதேச தரமிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வச்சதுக்குனாங்க. அன்றிருந்த ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய அமைச்சரவையில லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் தரமிக்கதாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டு அந்த ஒரு லஞ்ச ஊழல் சட்டம் வந்து திருத்தத்துக்கு கொண்டு வரப்படுது. திருத்தத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற இந்த சூழ்நிலையில அதில் இருக்கிற இறுக்கமான சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனிதனுடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்களை கொடுக்கணும். சொத்துக்களுடைய விவரங்கள் கொடுத்துட்டா அந்த சொத்துக்கள் எப்படி ஈட்டப்பட்ட ஒரு விஷயமும் விசாரணையில விசாரிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் அந்த ஒரு விஷயத்துல உள்வாங்கப்படுது. இந்த சூழ்நிலையில ரணில் விக்ரமசிங்க இன்னொரு விஷயத்தை செய்யறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும், உற்பத்தியை கூட்டணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளிலிருந்து உற்பத்திக்காக இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு வந்து வரி எதுவுமே கிடையாது அப்படின்ற புதிய ஒரு சட்டத்தை கொடுத்து உற்பத்தி திறனை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கணும், ஃபேக்டரிகளை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல அந்த ஒரு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக கருப்பு பணம் சம்பாதிச்சவங்க எல்லாருமே அந்த பணங்களை எப்படியாவது வெள்ளப்பணமாக மாற்றிக்கொள்ளணும் அல்லது நாட்டை விட்டு பணங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றணும், இல்லைன்னா இந்த சட்டத்தின் ஊடாக சொத்துக்கள் பத்துக்கள் பற்றிய விவரங்களை கொடுக்கணும், அவைகள் எப்படி ஈட்டப்பட்டதுன்னு சொல்லணும் அப்படின்னு இறுக்கமான சட்டங்கள் எதிர்காலத்தில் வந்துடும். அப்படின்றதுனால தொழிற்சாலைகள் விருத்தி அடைஞ்சோ இல்லையோ, உற்பத்தி பொருட்கள் கூடிச்சோ இல்லையோ, ஏற்றுமதி நடந்துச்சோ இல்லையோ, இவங்க எல்லாரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி இல்லாத நிறுவனங்களை இருக்கிறதாக உருவாக்கிய ஆவணங்களை சரி பண்ணி அதுக்கு தேவையான பொருட்கள் வெளிநாடுகளது இறக்குமதி செய்வதாக போலியான ஆவணங்களை தயார்படுத்தி இருக்கின்ற அனைத்து டொலர்ஸையும் கருப்பு பணங்கள் எல்லாம் வெள்ள பணங்களாக மாற்றிக்கொண்டது மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இப்போது எழுந்திருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இறுக்கமான சட்டங்கள் அதுல வந்து யாருமே சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு சட்டத்தை வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதவை திறந்து இது போன்ற கொள்ளையர்களுக்கு வாழ்வளித்தாரோ ரணில் விக்ரமசிங்க என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கு. அவரவர் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கு வரும். இதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வாறு டொலர்ஸ் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படும் பட்சத்துல நாட்டுக்கு தேவையான அந்நிய செலாவணி, அதாவது டொலர்ஸ் கையிருப்பு குறையும் பட்சத்தில் அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்குள்ள கோட்டபாய ராஜபக்சவுடைய அரசுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு தலையீடு இதுதான். இதனால எரிபொருளுக்கு தட்டுப்பாடு, எரிவாயுக்கு தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் மக்கள் பாதையோரமாக வரிசை நின்று இறந்த சம்பவம் எல்லாம் நடந்துருச்சு. இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு டொலர்ஸ் கையிருப்பு குறைவதுதான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. இரண்டாவது அபாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நாணயத்தினுடைய பொறுமதி குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் அதிகமாகும். அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பாதாள உலக கும்பல்கள் தமது கருப்பு பணங்களை இலகுவாக வெள்ளை பணங்களாக மாற்றுகின்ற வளமுள்ள ஒரு நாடாக எமது நாடு இருக்குன்னு தெரிஞ்சிட்டால் ஒட்டுமொத்த பாதாள உலக கும்பலும் சர்வதேச போதை வர்த்தகர்களும் எமது நாட்டில் வர்த்தகம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. போதைப் பொருள் வியாபாரத்துக்கு பேர் போன ஒரு நாடாக எமது நாடு மாறும். போதைப் பொருள் வேரூண்டி சந்ததியை அழிகின்ற ஒரு சூழ்நிலை மட்டுமல்லாமல் பொருளாதாரம் சீரழிகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இத்தனை அபாயம் கொண்ட ஒரு விஷயம் தான் வந்து டொலர்ஸை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கடத்துவது என்பது. அந்த ஒரு விஷயத்தை தான் 2023ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களினூடாக இப்போது கொள்ளையர்கள் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2026ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் இந்த 715 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. சாரப்பாம்புக்கு மண்ணெண்ணெய் ஊத்தினா எப்படி பதறுமோ அது போல பல்வேறு அரசியல்வாதிகள் கதற ஆரம்பிச்சாங்க. இத்தனை ஊழலையும் இந்த நாடு எப்படித்தான் தாங்கியதோ என்பதுதான் தெரியல. ஏதோ ஒரு வகையில் இந்த ஊழல்கள் வெளிவந்ததும் இது குறித்த விசாரணைகள் தொடங்கப்படுவது என்பதும் ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க இல்லைன்னா நாடு மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிருக்கும் என்பது தெரியுது.
இதுக்கு பின்னால் இருந்த பரம்பொருந்த கைகள் யாரு, அரசியல்வாதிகள் யாரு, போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்க யாருன்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரும். லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அரசுடைய நடவடிக்கை, போதைப் பொருளுக்கு எதிரான அரசுடைய நடவடிக்கை, பாதாள உலக கும்பலுக்கு எதிரான அரசுடைய நடவடிக்கை வரவேற்கத்தக்க ஒரு விடயம். கட்சி பேதங்களுடைய இது போன்ற நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பும் ஒத்துழைப்பு வழங்குவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த நாடு என்பது எமது சந்ததிக்கான நாடு. பொருளாதார ரீதியாக எழுச்சி பெற்றால் மட்டும்தான் எமது சந்ததி தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற வகையில ஒவ்வொரு பிரஜையும் அரசனுடைய இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பை வழங்கணும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோட லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.